பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை பாடி நாம் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே, ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகின்றோம். சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு மகிமையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்த்த நாங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் உங்களை வார்த்தைகளை கொண்டு எங்களோட பேசுங்க. ஆண்டவரே, எங்களை வழி நடத்தி செல்லுங்கப்பா. இந்த மாதத்தின் கடைசி நாட்கள்ல வந்துட்டோம். ஏசப்பா, நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு போதும் பொய்த்து போவதே இல்லை. ஆண்டவரே, ஆமென்றும் ஆமென் என்றும் அவைகள் நிறைவேறுவதற்காக, நிறைவேற்றப்பட போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு தங்கிரும், எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென்.
இந்த நாள்ல நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு கர்த்தரின் நுகம். இந்த கர்த்தரின் நுகத்தை சுமக்கிறதுனா என்ன? கர்த்தரின் நுகம் சுமக்கிறது எப்படிப்பட்டது? எத்தனை நன்மைகளை தரும்? அதை நம்ம பார்க்க போறோம். நுகம் என்று சொல்லும்போது வண்டியெல்லாம் ஓட்டுறதுக்கு நம்ம மாடுகள் இதெல்லாம் பயன்படுத்துவோம். சில பொதி சுமக்கிறதுக்கு மாடுகள், குதிரைகள் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. அந்த காலங்கள்ல கழுதை இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. இப்படி இந்த நுகத்திலே பிணைக்கப்பட 2 மாடுகள் அதை எடுத்துட்டு வரும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி நல்ல ஒரு தரமான மாடுகளா இருக்கும். சில நேரத்துல சில மெலிந்து போன அவங்க அதுக்கே முடியாத அளவுக்கு கூட சில நடக்கிறத நம்ம பார்ப்போம். வண்டியெல்லாம் ரோட்ல போகும்போது நம்ம பார்த்துருக்கிறோம் மாட்டு வண்டிகள். அப்போ இந்த 2 மாடுகளையும் அந்த நுகத்தடி அது என்ன செய்து இணைக்கிறது. அப்ப இந்த மாடுகள் என்ன செய்யும்? சில நேரத்துல அடிப்பாங்க, ஒரு அடியை அடிச்சுட்டு அதை வணங்கி கொடுக்க வச்சு கழுத்துக்கு மேலாக அந்த இதை வைத்து மரத்தை வச்சு நுகத்தடி மாதிரி அதை வைத்து அவள் கரங்களிலே அதனுடைய கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. இப்ப இப்படி நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கும்போது இயேசு சொல்லுகிறாரு, என்னோடு கூட இணைந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற என்னோடு இணைக்கப்பட வேண்டும், பிணைக்கப்பட வேண்டும், அதற்கு நீ ஆயத்தமா என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஒருவேளை அந்த மாடுகளை குறித்து நம்ம நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பொதி அந்த சுமைகள் இருக்குது. அந்த வண்டியில எதையெல்லாம் நம்ம சுமக்க போறோம் ஒண்ணுமே தெரியாது. இப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு வண்டிகள் எல்லாம், முன்னாடி நிறைய இருக்கும். அந்த நாள்ல பாருங்க, தான் இழுத்து கொண்டு போகிற அந்த சுமை எவ்வளோ பெருசா இருக்குது தெரியாது. ஆனா அது என்ன செய்யுது, அந்த மாடுகளை உடையவங்களால, அதை ஓட்டக்கூடியவங்களால கண்ட்ரோல் பண்ணப்படுத்தப்பட்டு அது கீழே குனிஞ்சி உட்கார்ந்து அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளுது. அந்த 2 மாடுகளும் ஏற்றுக்கொண்டு அது கஷ்டப்பட்டு எழுந்து நிற்கும். சில நேரத்தில் அது பேலன்ஸ் பண்ணி அந்த நேரங்கள்லாம் என்ன செய்வாங்க, மாட்டு ஊட்டுறவங்க கொஞ்சோண்டு அடிப்பாங்க, லைட்டாக அடிச்சுட்டு அதை சரியா அதை ஓட வைப்பாங்க. அது மாதிரி நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கழுத்தை நீ அநேக காரியங்களுக்கு அழுத்தும்படி ஒப்பு கொடுத்து விட்டாய். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கழுத்தில் உள்ள உன்னுடைய கட்டுகளை அவிழ்த்து விடு, கயிறுகளை அவிழ்த்து விடுது நம்ம செய்ய வேண்டியது என்று ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு உலகத்துல அநேக நேரத்துல நம்ம கழுத்து மேல ஒரு நுகம் வச்சு அழுத்துறது போல காணப்படுகிறது. என்ன? மத்தேயு அதிகாரத்துல நாம வாசிக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இதை பார்க்கும்போது அவர் என்ன தருவென்றாரு? இளைப்பாறுதல். அதுக்கு தானே நம்ம ஏங்குகிறோம்ல. இந்த உலகத்துல வாழும்போது இளைப்பாறுதலை அனுதினமும் தேவன் தருகிறார். உலக ஓட்டத்தை முடித்து நாம் அவராஜ்யத்துக்கு போகும்போது நித்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறோம். இப்போ இளைப்பாறுதல், அன்னைக்கு யாராவது நம்மளை இந்த நாட்கள்ல கூப்பிட்டு, உன் பாரத்தையெல்லாம் நான் சுமந்து கொள்ளுகிறேன், உன் கடன் சுமைகளெல்லாம் நான் சுமந்து கொள்ளுகிறேன், உன்னுடைய சரீரத்துல நீ அனுபவிக்கிற எல்லா வியாதிகளையும் நான் எனக்கு எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு யாராவது ஒப்பு கொடுக்க முடியுமா? ஆண்டவர் இயேசுவை தவிர. அவர் சொல்றார், வருத்தப்பட்டு நீ பாரம் சுமக்கிற, அது பாப பாரமா இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியாக காணப்படலாம், ஒருவேளை அநேக விதமான பாரங்கள், குடும்ப பாரங்கள், சில நேரம் நண்பர்களை குறித்தான், நண்பர்கள் மூலம் வருகிற, சொந்த ஜனங்கள் மூலம் வருகிற, சில நேரம் நம்முடைய கண்கள் காணாத அநேக தீய கிரிகள் மூலம் அவிழ்க்கப்படுகிற அநேக சக்திகள் மூலம் கூட சில நேரங்கள்ல அந்த பாரம் வரலாம், அழுத்தலாம். அதிகாலை பொழுதுல இன்னைக்கு ஆண்டு என்ன சொல்றாரு, நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அப்ப அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்றதுக்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? அதிகாலையில எதற்கு நம்ம அதிகமா நேரத்தை செலவழிக்கிறோம்? வசனம் சொல்லுகிறது, நான் என்னுடைய நுகத்தை நீ ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள், டேக் மை யோக் அப்பான் யூ, லேர்ன் ஃப்ரம் மீ. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என் நுகத்தை.
அப்போ உன் நுகம் அப்படிங்கிறது முதலாவது பார்க்கும்போது, உன்னுடைய நுகம் அப்படின்னா உன்னை அழுத்துகிற காரியத்தை என்னிடத்துல சொல்லி என்னிடத்துல விட்டு விடு அப்படின்னு சொல்றார். தாவீது பாருங்க, அதிகாலை தோறு எழுந்து அவருடைய பாரத்தை கர்த்தர் சமூகத்துல வைக்கிறவராய் இருந்தார். கர்த்தருடைய சமூகத்துல சங்கீதம் 102 கூட நம்ம வாசிக்கும் போது, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டதிலும் என் கூப்பிடுதலும் இடத்தில் சேர்வதாக, ஆபத்து நாளிலே உமது முகத்தை மறையாதையும், உமது செவி என்னிடத்தில் சாயும், நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் வந்து உத்தரவு அருளி செய்யும். ஒரு எதிர்பார்ப்போட அவர் ஆண்டவர் சமூகத்துல, அவரை தவிர தனக்கு ஒரு வழியே இல்லைங்கிறது அறிந்து ஒரு எதிர்பார்ப்போடைய கர்த்தர் சமூகத்துக்கு போறார். சொல்லுகிறத பார்க்கும்போது, என் நாட்கள் கொஞ்சம், அதுல ஒரு இளைப்பாறுதலை தாரும், ஒரு நிம்மதியை தாரும். அது சொல்றார், என் நாட்கள் புகையை போல ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியை போல எரியுண்டது, என் இருதயம் புல்லை போல வெட்டுண்டு உலர்ந்தது, என் போஜனத்தை புசிக்க மறந்தேன் என் பெருமூச்சின் சத்தத்தினால், என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது. சொல்றாரு, வனாந்தர நாரம் மாதிரி இருக்கிறேன், குருவி மாதிரி இருக்கிறேன், நாள்தோறும் சத்துருக்கள் நிந்திக்கிறாங்க, மூர்க்க வெறி கொள்ளுகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. சில நேரத்துல அப்படித்தான் நம்ம கூட யாக்கோபு மாதிரி என்ன செய்யறோம், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நாங்கள் விடவே மாட்டோம் என்று சொல்லி, எலியா எலிசாவை போல அநேக நேரத்துல பிடிவாத வைராக்கியமாய் இந்த காரியத்தை பதில் கொடுத்தால் ஒழிய நாங்க விடவே மாட்டோம் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறோம். அப்போ இன்றைக்கு ஆபத்து வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, ஒரு வியாகுலம் வரும்போது, வியாதி வரும்போது மட்டும் இல்லை, எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் என்ன செய்யணும், பாரத்தை சுமக்காதவர்களாக காணப்பட வேண்டும். எந்த ஒரு பாரம் நம்மை அழுத்தாதபடி, உலக பாரங்கள் அது நம்மை அழுத்தாதபடிக்கு ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் பாரங்கள் உன்னை சூழ்ந்திருக்கிற சில சூழ்நிலைகள், ஒரு ஏற்ற காலம்னு ஒண்ணு வரும்போது நம்ம கேட்க முடியும், இதுதான் சரியான நேரம் ஆண்டவரை, இன்னைக்கு செஞ்சிருங்க, இப்பவே செஞ்சிருங்க. பேதுருடைய மாமி சுகவீனமாய் இருக்கும்போது இயேசு அங்க போறாரு. உடனே நெற்றியில, பேதுருவின் மாமியுடைய நெற்றியில கரங்களை வைக்கிறாரு. உடனே அவங்க சுகமாயிறாங்க. உடனே இயேசு கூட வந்தவர்களுக்கு எல்லாம் பணிவிடை செய்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப அது இன்ஸ்டன்ட் ஹீலிங் அப்பதான் கொடுத்து ஆகணும். அதுதான் நேரம், அதுதான் நேரம் சொல்லி இயேசு அந்த இடத்துல கிரியை செய்தார். அப்படி சில நாட்கள்ல நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறோம், இளைப்பாறுதல் இன்றே தாரும், இப்பவே தாரும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கு ஏற்ற நேரம் வந்துருச்சு, இதுதான் அந்த நெக் ஆஃப் த மொமெண்ட், இப்பதான் நீங்க செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. பெலிஸ்தருக்கு முன்னாடி நின்று சிம்சோன் அதான் சொன்னான், ஆண்டவரே பெரிய பெரிய காரியம் செய்ய வச்சீங்க, இப்ப தண்ணி தாகம் என்னைய வரட்டுது, இப்ப இவங்க கையில நான் அகப்பட்டு நான் மரிச்சு போகணுமா என்று சொல்லி, அப்ப உடனே ஒரு இன்ஸ்டன்டா ஒரு துறவுல தண்ணீர் வர வைக்கிறாரு, பள்ளத்தை, லேகின் பள்ளத்தை திறந்து தண்ணீர் குடிக்கிறதுக்கு வைக்கிறாரு, உயிர் பிழைக்க வைக்கிறாரு. அப்ப இன்றைக்கு நீங்க எந்த நிலைமையில போகிறோம், நீங்களும் நானும், ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல வந்து கற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரு, லேர்ன் ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் எப்படி இருக்கிறேன், யார்கிட்ட நம்ம வந்து கற்றுக்கொள்ளுவோம். நல்ல டீச்சரா இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, நல்ல போதகர்கள் நிறைய இருக்கிறாங்க, ஹிஸ்டரி படிச்சவங்க இருக்காங்க, நிறைய பாஸ்டர்ஸ் அந்த பட்டங்கள் படிச்சவங்க இருக்கிறாங்க, இன்னும் பல விதங்களை டிரான்ஸ்லேஷன் பண்றவங்க நிறைய இருக்கிறாங்க. நம்ம சில நேரம் தியானிக்கிறோம், அதான் நமக்கு தேவன் எதை வெளிப்படுத்தி கொடுக்குறாரோ அதை தியானிக்க ஆரம்பிக்கிறோம். ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற சில காரியங்கள், சில நேரங்களில் நிறைய பேர் புத்தகங்கள் வாசிக்கிறாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு உணவு எப்படி நம்முடைய சபைக்கு, நமக்கு, நம்முடைய கேட்கிற பிள்ளைகளுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ருசியுள்ள ஒரு ஆகாரமா எடுத்து அந்த ஆத்துமாவுக்கு கொடுக்கும்படிக்கு கொண்டு வராங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, நான் எப்படி இருக்கேன், ஜென்டில் அண்ட் ஹம்பிள் இன் ஹார்ட். அவர் எப்படியோ அவரிடத்துல நம்ம போக போக, அவரிடத்துல பழக பழக நாமும் அவரை போலவே மாறுகிறோம். அதுதான் யாரோட, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடனுக்கு தோழனானவன் அவ்வளவுதான், அவனுடைய வாழ்க்கை நாசம் அடைந்திடும் வேதம் சொல்லுது. அப்ப இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல அந்த அந்த ஒரு கட்டையை எடுத்து அந்த மாடுக்கு மேல, கழுத்துக்கு மேல வச்சு அதையெல்லாம் நாட்டெல்லாம் போட்டு அது கரெக்டா பண்ணலைன்னா ரெண்டும் என்ன செய்யாது, ஒரே மாதிரி நடக்காது.
அப்படித்தான் நம்ம ஆண்டவரோட பிணைக்கப்படணும். இயேசுவோடு பிணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ இயேசுவோட நம்ம எவ்வளவு பிணைக்கப்பட்டு உன்னதமாக நம்ம போயிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நம்மள கீழே இழுக்கவே முடியாது. மேல் நோக்கி ஆண்டவரோடு கூட நாம சீராய் நடக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னோடு கூட நீ ஐக்கியம் வைத்துக்கொள், அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளோட நீ ஐக்கியம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இத மாதிரி இயேசுவோட நம்ம இணைய ஒப்பு கொடுத்தாதான் அந்த ஓட்டம் எப்படி இருக்கும்னா நல்ல அருமையாக இருக்கும், அதுல ஆசீர்வாதங்கள் இருக்கும். அப்படி இல்லாதபடிக்கு சில நேரத்துல நம்ம பார்க்கும்போது எலும்பும் தோலுமான ஒரு மாடு, நல்ல புஷ்டியும் பசுமையுமான ஒரு மாடு, இந்த ரெண்டையும் சேர்த்து அவங்க வண்டி ஓட்டுறவங்க அப்படி செய்யவே மாட்டாங்க. ஏன்னா இது என்ன செய்யும், ரெண்டும் ஒரு விதமா இருந்து இழுத்துட்டு போறதுக்கு அதோடைய சேம் ஸ்பீட் வராது அப்படி சொல்லி நினைப்பாங்க. அது மாதிரி நம்மை கரங்களை தேவன் கையில கொடுத்துட்டு அவரோடு அவர் போகிற வழியிலேயே நம்மளும் இணைந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குதுல்ல, அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உனக்கு எப்ப இளைப்பாறுதல் தரும், உன் பாரத்தை என்கிட்ட வச்சுட்டு என்னுடைய பாரம், ஏன் நுகம், என்னட்டு இருக்கிற அந்த ஆத்தும பாரம் அது நீ வாங்கிக்கிட்டீங்கன்னா அந்த பாரத்தோடு நீ செயல்படுவாயானா உன்னை நான் எத்தனையோ பெரிய ஆசீர்வாதங்களுக்குள் நடத்தி செல்வேன் அப்படி சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றார். எதுக்காக பிதாவின் மடியிலிருந்து செல்ல பிள்ளையா அந்த இயேசு கிறிஸ்து இங்க வந்தாரு? நம்ம எல்லாம் நேசித்ததுனாலதான் அந்த பரலோகத்தின் மேன்மையை திறந்து பூலோகத்துக்கு வந்து அந்த பூலோகத்துல நமக்காகவே எல்லாமே அவர் செய்து முடித்தார். அப்ப இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நாம இணைந்து வர்றது, கர்த்தருக்கு நாம சேவை செய்யறது, பிதாவாகிய தேவனுடைய பாரத்தை சுமந்து அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர். ஏசாயா 53 அவர் தன்னையே தானாகவே ஒப்பு கொடுத்தார். அவரை யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி அவரை இழுத்துட்டு போய் பிதா இதுல சிக்க வைக்கல, தானாகவே ஒப்பு கொடுத்து அந்த பாரத்தை எப்படி தன் மீது போட்டு கொண்டாரோ அதே மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நுகத்தை நீ சுமக்கும் போது உனக்குரியதெல்லாம் மறந்து போயிடும். ஆண்டவர் இயேசு ஒரு இடத்துல சொல்லுகிறார்ல, போஜனம் பண்ணும் இயேசுவே போஜனம் பண்ணணுமேன்னு சொல்லும் போது என்னுடைய பிதாவினுடைய சித்தம் செய்து முடிக்கதான் என்னுடைய போஜனம் சொல்றாரு. அப்ப எல்லாம் மறந்து போயிருது. சில நேரம் சில பிள்ளைகள், சில ஸ்திரீகள் வேலை செய்வாங்க, நிறைய வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன இருக்காது, சாப்பிட டைம் இருக்காது. அவங்க 1 மணியோ 2 மணியோ தான் காலை சாப்பாடே சாப்பிடுவாங்க. ஆனா உபவாசம் இருக்கும்போது மட்டும் காலையிலே பசிச்சிடும், ஆனா மத்த நாள் மறந்துடுவாங்க. இன்னைக்கு நாம கூட ஆண்டவர் இடத்துல போய் கற்றுக்கொண்டா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, நமக்கு நம்மை அழுத்துகிற பாரங்களை மறந்து போயிடுவோம். ஏன்னா அவர்கிட்ட நம்ம வச்சிடறோம், அவர் சுமை தாங்கி. இன்னைக்கு உலகத்துல யாருமே சுமை தாங்கி கிடையாது. நம்ம எப்படி குழந்தைகளா இருக்கும் போது நம்ம அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து இதுல வளர்க்கும் போதெல்லாம் அவருடைய பாரமெல்லாம் நம்ம பாரமா மாறிடுது. நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ ஒரு இள வயதுல அவங்களுடைய பாரமெல்லாம் உங்களுடைய பாரமா மாறி அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் அது உங்களுடைய பாரமாவே மாறி இருக்கும். ஆனா கிராஜுவலா வளர வளர வாழ்க்கையினுடைய பல படிகளை நம்ம தாண்டி போகும்போது பாத்தீங்கன்னா, என்னுடைய பாரத்தை சுமந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள அநேக நேரத்துல யாருமே இருக்கிறது கிடையாது. இன்னைக்கு ஓரளவுக்கு உதவி செய்வாங்க, ஓரளவு காரியங்களை எல்லாம் துணையா இருப்பாங்க. ஆனா முழுமையாய் நமது பாரங்களை சுமக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தவிர யாருமே முன் வரவே மாட்டாங்க. அதுதான் வேதம் சொல்லுது. இப்படி இருக்கும்போது நீ அடிக்கடி ஒரு டிப்ரெஷனுக்குள்ள, ஒரு கவலைக்குள்ளா, பாரத்துக்குள்ளா நீ எதற்காக போகிறாய், நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் நமக்கு நல்லா தெரியும். 6-7 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்ப அந்த கவலைங்கிறது என்ன செய்யுது, இந்த சில நேரம் மாடுகள் அதுக்கு அந்த பாரத்துல அது எழும்பவே முடியாது, அது அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளாடி தடுமாறி எழுந்து நிற்கும். அது மாதிரி நம்முடைய நிலைமை இருக்கக்கூடாது. வசனம் சொல்லுது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை, காலை தோறும் விண்ணப்பங்கள், கஷ்டப்படும் போதெல்லாம் அந்த விண்ணப்பங்களை நாம் எடுத்து கொண்டு போய் அவரிடத்துல என்ன செய்யணுமா, ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய முடியாதோ என்கிட்ட சொல்லிடு, நான் செய்யறேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிடு செய்யறேன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு போய் நாளைக்கு வா, இன்னைக்கு போய் நாளைக்கு வா, அப்புறம் பார்க்கலாம், அடுத்த மாசம் பார்க்கலாம், நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம், அப்படியே காலங்கள் போயிடும். அப்படி இல்லை, ஆண்டவர் சொல்றார், தெரியப்படுத்து.
அப்போ உனக்குள்ளே என்ன வரும்? ஒரு பெரிய சமாதானம் வரும். நீ எனக்காக செயல்பட அதுதான் உன்னை உந்தி தள்ளும். நிறைய பேர் இயேசுக்காக ஏன் செயல்பட முடியறது இல்லைன்னா, லௌகிக பாரங்கள், கவலைகள், மனுஷரை பிரியப்படுத்துறதுக்கு, உறவுகளை பிரியப்படுத்த நினைக்கிறது, நண்பர்களை பிரியப்படுத்த நினைக்கிறது, பாவங்களை விட்டு விடாம இருக்கிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடைய பிணைப்பிலிருந்து வெளியே வரத்துக்கு பிடிக்காத காரியம் இதுதான். அப்போ வசனம் சொல்லுகிறது, நீ இப்படி எனக்கு தெரியப்படுத்தி விட்டாயானா உன்னுடைய உள்ளத்துல மேலான சமாதானம் நிலைக்கும். அது என்ன செய்யும்? உன் இருதயத்தையும் உன் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். இப்ப 2 கொரிந்தியர் 6:14 சொல்லியிருக்க, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகத்திலே நம்ம பிணைக்கப்பட்டுட்டோம்னா, இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிற சத்தம் கேட்டாலும் நம்மளால உடனே வர முடியாது, பிணைக்கப்பட்டுறோம்ல. அதனால்தான் சில நேரங்கள்ல அவிசுவாசிகளோடு பொருளாதார காரியங்களையோ இல்ல மற்ற காரியங்களையோ, லைஃபுக்கு அடுத்த காரியத்திலேயோ, வாழ்க்கைக்குரிய காரியத்திலேயோ நம்ம பிணைக்கப்படக்கூடாது. பேசக்கூடாது இல்ல, பிணைக்கப்படக்கூடாது. அந்த பிணைப்புல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆத்தும பிணைப்புல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால்தான் தேவனுக்கு அடிமைகளா நம்ம வாழும்போது பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட பிணைப்புகள் நம்மள பக்கத்திலே அணுக முடியாது. இயேசு நம்மை அவரது கரத்துல வைத்துக் கொள்ளுகிறார். அவர் கரங்களை நாம் பிடிக்க, நமது கரங்களை அவர் பிடித்துக் கொள்ளுகிறார். அதுல யாருமே உள்ளுக்குள்ள வர முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? என்னுடைய சிந்தையாக இருக்க வேண்டும். என்னுடைய பாரத்தினால் நீங்க நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். என் பாரம் என்ன? பிதாவின் சித்தம் செய்து முடிப்பது. என்னுடைய பாரம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது. என்னுடைய பாரம் என்ன? இந்த சிறியரில் ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. பிசாசுக்காக, அவனுடைய தூதர்களுக்காக ஆயத்தப்படுத்தின நரகத்தின் அக்கினிக்குள்ள போயிடக்கூடாது தான் என்னுடைய சித்தம். அப்ப அதை நீ ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை நீ அறிவி. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சர்ச்சில் எல்லாம் பாருங்க, நிறைய பேர் மைக்கு பிடிச்சி சாட்சி சொல்லணும் ரொம்ப இஷ்டப்படுவாங்க. ஆனா சாட்சி உள்ளுக்குள்ளே இருக்கிறது பேர் சாட்சி கிடையாது. இயேசு கிறிஸ்துவை எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினார். பிசாசின் பிடியிலிருந்து, பல வகை வியாதிகள் இருந்து, குஷ்டரோகத்துல இருந்தெல்லாம் ஆண்டவர்கிட்டே இருந்துகிட்டு இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்கனா சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லையே, அவங்கள ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ உன் குடும்பத்துக்கு போய் சொல்லு, உன்னுடைய இனத்தாரிடத்துக்கு போய் சொல்லு, நீ ஆசாரியனுக்கு போய் உன்னை காண்பி அப்படின்னு சொல்லாமலே போனாங்க. சமாரியா ஸ்திரீ கிராமத்துக்கு போனாங்க. அந்த கிராமத்தையே இயேசு கிட்டத்துல கொண்டு வந்தாங்க. இப்படி நம்ம சொல்ல வேண்டியது வீட்டுக்குள்ள இல்ல, வீட்டுக்குள்ள நாம் உருவாக்கப்படலாம். ஆனா வெளியில அந்த உண்மையை சொல்லி நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை நெருக்கமான சூழ்நிலையில ஒருவேளை நாங்க கேட்க மாட்டோம், செவி அடைத்து கொள்ளுகளா இருந்தா அந்த இடம் ஒரு நல்ல நிலமா மாறட்டும், அவளுடைய இருதயம் மாறட்டும், நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் என்கிற மன உறுதி நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்நாள் பாருங்க, பெரிய சமாதானம். இருதயத்தை உடைத்தாங்க, ஊத்தினாங்க, அழுதாங்க, ஜெபிச்சாங்க, ஏலியால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவ்வளவுதான், வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் துக்க முகமே இல்லை. இன்னைக்கு நம்ம அநேக நேரம் அந்த துக்கம் இழுக்கும் போதெல்லாம் அதுக்குள்ள கொஞ்சம் போய் விழுந்துரும். மோசேக்கு பாத்தீங்கன்னா வனாந்திரத்துல அந்த ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கு தேவன் பல சூழ்நிலைகள் அந்த மோசையை உருவாக்கினார். அப்பெல்லாம் பாருங்க, மோசேக்கு தனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சி ஒரு குழந்தைகள்லாம் கிடைக்கும் போது தேவன் என்னுடைய எல்லா வருத்தத்தையும் மறக்க பண்ணினார்னு தேவனை துதிக்கிறார். குழந்தைகளுக்கு நல்ல நல்ல பெயர்களை வைக்கிறார். இந்த இடத்துல நான் பரதேசியா அந்த இடத்துல கூட எனக்கு தேவன் இவ்வளவு பெரிய காரியம் செய்தாரா என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மை சில காரியங்களை மறக்க செய்கிற தேவன். எப்பவுமே சொல்லுவாங்க, எம்டி மைண்ட் இஸ் a devil's workshop. சும்மா இருந்தாதான் பல குழப்பங்கள், பல வேதனைகள். ஆனா இந்த நாள்ல நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்துச்சுன்னா, என்னுடைய நுகத்தை உங்ககிட்ட வச்சுட்டேன், இனி அதை குறிச்ச ஒரு பாரமே இல்லாதபடிக்கு ஆண்டவரே என்னை எடுத்து உங்களுக்காக பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லும்போது அவரே பயன்படுத்துவார். அவரே வாசல்களை திறப்பார். அவரே நம்ம சந்திக்க வேண்டிய ஆத்துமாக்களை நம்ம சந்திக்கும்படிக்கு நடத்துவார். நம்மை கொண்டு சென்று பிறரை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் தான் நம்மகிட்ட இருக்கிறார். இன்னைக்கு எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு. எத்தனை பேரும் நம்மளோட பேசுறாங்க, நாம எத்தனை பேரோட பேசுறோம். அன்னைக்கு தியானிக்கிற, அன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்தின, அன்னைக்கு உங்க துக்கத்தை மாற்றின அந்த ஒரு வார்த்தைய ஷேர் பண்ணாலே போதும், அது அவர்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக காணப்படும். இந்த நாள்ல நாம் அப்படி செய்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஏன் நுகத்தை சுமந்தா உனக்கு இளைப்பாறுதல். என்கிட்ட கற்றுக்கொள்ற அளவுக்கு நான் பொறுமையா இருப்பேன்.
எவ்வளவு வேணா நீ கேளு, எத்தனை முறை வேணா கேளு, உன் சந்தேகத்தை சொல்லு, உன் வேதனைகளை சொல்லு, உன்னை உன் கவலையிலிருந்து நீக்கணும், நீ கருத்தா கேட்கிறியான்னு அதுல இருந்து வெளியே கொண்டு வருவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 17:10-11 உன் பலமாகிய கன்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். இன்னைக்கு அப்படி நம்ம மறந்து போகிறோமா? நேரத்துல அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். நம்மளை தூக்கி விடுவதற்கு ஒரு துணையை தேடுகிறோம். யாராவது ஒரு என்கரேஜிங் வேர்டு, ஒரே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம எதிர்பார்க்கிற எல்லாரிடத்துல இருந்தும் அந்த நாட்களில் குறிப்பிட்ட நேரத்துல கிடைக்கிறது இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன எங்க மறந்துச்ச, நீ எங்கத்துக்கு உலகத்துக்கு போற, உன் பலனை நான் தானே அப்படி சொல்றாரு. உன் பலனா இருக்கிற கன்மலையை நீ மறந்து விட்டாயே, உன்னுடைய ரட்சிப்பின் தேவனாகிய என்னை மறந்து விட்டாயே. நீ போய் என்னென்னமோ உன்னுடைய புரிஞ்சதெல்லாம் நீ செய்து கொண்டிருக்கிறாய். நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளர விடவும் விடியற் காலத்தில் உன் விதையை முளைக்க பண்ணினாலும் பலனை சேர்க்கும் போது 0 சொல்கிறார். அப்போ இவரை எங்க போக்கஸ் பண்ணி நம்ம பார்க்க வேண்டுமோ அதை விட்டு விட்டு நம்ம பல இடங்கள்ல வெடிப்புள்ள தொட்டிகளை உண்டாக்கி கொள்ளுகிறோம். இன்னைக்கு யார் தான் நமக்கு இருந்தாலும் யாருமே நிரந்தரம் கிடையாது. ஆண்டவராக இயேசுவை போல எப்போதும் இதோ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இருக்க முடியாது. சில பேர் ஜாயிண்ட் ஃபேமிலியில இருப்பாங்க. ஆனா அந்த சிஸ்டர்ஸ் எனக்கு சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா, ராத்திரி என்னுடைய அறையில தூங்கிட்டே இருந்த சிஸ்டர், இந்த மாதிரி திடீர்னு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மாடியில் தான் இருந்தாங்க, நான் கீழே ஒரு ரூம்ல நான் எனக்கு உண்டான அந்த இடத்துல நான் இருந்து கொண்டிருந்தேன். நல்லா நடமாடுகிறவங்க தான், அவங்க கையில போன் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனாலும் ஒரு நான் கேட்பேன், ஏன் நீங்க ஒரு போன் அடிச்சு நீங்க மேல அவங்கள உங்க குடும்பம் தானே கூப்பிட்டீங்கன்னா அந்த கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருப்பாங்களே. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, இப்படி நான் கூப்பிட்டாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க. சில பேர் சைலண்ட்ல போட்டு வச்சு தூங்கிடுவாங்க, பக்கத்திலேயே செல்போன் வைக்க மாட்டாங்க. அப்போ அந்த நேரம் யாருக்கிட்ட இந்த ஒத்தாசை கிடைக்க முடியும்? அப்ப அதே சூழ்நிலையில என்ன நெருக்கம் வந்தாலும் அப்படியே ஸ்வெட் ஆகி ஃபுல்லா ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு அப்படி இருந்தாலும், வாமிட்டிங் சில நேரங்கள்ல, இரவின் பயங்கரம்னா அதுதானே, எல்லாம் வந்தாலும், கிடினஸ் வந்தாலும் இயேசுவையே சார்ந்து வாழுகிற அநேகர் காணப்படுகிறாங்க. ஆண்டவர் தான் சொல்றாரு, இப்படி நான் உனக்கு சமீபமா இருக்கும்போது என்னை விட்டுட்டு நீ மற்ற காரியம் எல்லாம் செய்யற, அதனால என்ன செய்யாது, உனக்கு ஒரு நாளும் பலன் கிடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. எரேமியா 2:32-35 என்னுடைய ஜனம் ஒரு பெண் ஆபரணத்தை மறப்பாளா. சில பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுல நம்ம அப்படியே நம்ம இருந்து பழகினவங்களுக்கு எவ்வளோ வயசானா கூட ஒரு பொருள், ஒரு செயினோ ஒரு ஏதோ ஒண்ணு இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இதை தாங்கிக்க முடியாது. ஆனா அந்த ஒரு பெண் ஆபரணத்தை மறக்க முடியாது, ஒரு மணவாட்டி ஆடைகளை மறக்க முடியாது. எவ்வளவு காஸ்ட்லியா ஒரே ஒரு நாளைக்காக வாங்குறாங்க பாத்தீங்களா? அவ்வளோ காஸ்ட்லியான பொருள் மறுபடியும் போடவே முடியாது, அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த ஆடைகளை மறப்பாளாம். எத்தனை மாதங்களுக்கு முன்னாடியே யோசி 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 செய்யறாங்க. என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். நம்ம எப்போ மறக்கிறோமோ அப்பவே நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல எவ்வளோ பெரிய கேப் உண்டாயிடுச்சு. அப்ப மறக்கும் போது 33 சொல்லுது, நேசத்தை தேடும்படிக்கு நீ உன் வழிகளை நயப்படுத்துகிறது என்ன? ஆண்டவரை கொஞ்சம் மறந்து ஒரு நாள் நீங்க யோசித்து பாருங்க, சரியா ஜெபம் பண்ணல, அந்த நாள் கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் நினைச்சோம்னா அப்பதான் எல்லாருக்கும் போன் அடிக்கணும்னு ஆசை வரும். அங்க பேசுறது இங்க பேசுறது இங்க பேசுறது அங்க பேசுறது, ஆமத்தம் மைண்டு ஃபுல்லாவே கரப்டான மாதிரி ஆயிரும். அப்ப நீ இப்படி நயப்படுத்துகிறது என்ன? இவ்விதமாய் பொல்லாத ஸ்திரீகளுக்கு உன் வழிகளையே கற்றுக் கொடுத்தாய். உன் வஸ்திர ஓரங்களிலும் குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படுகிறது. அதை தோண்டி தேடுகிறனால எல்லாம் வெளியரங்கமாய் காணப்படுகிறது. அதை நான் கண்டுபிடிச்சாலும் இல்லை இல்லைன்னு நீ மறுதலிக்கிறாய். இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. எத்தனையோ பேருடைய ஆத்துமாக்கள் மறிச்சு நரகத்துக்கு போய் ஒவ்வொரு நாளும் தள்ளப்படுது. ஆனா நீங்களும் நானும் நமக்கு கிடைச்ச சூழ்நிலையில நம்ம எவ்வளவு ஆண்டவரை பத்தி ஒரு சிங்கிள் வேர்ட் நம்ம சொல்லுகிறோமா? என்னுடைய தகப்பன் மறிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்னோட பேசினாங்க. ரொம்ப வருஷமா நாங்க என்னுடைய அப்பாவை அவ்வளவா நான் மன்னிக்கணும்னு நினைச்சதே கிடையாது. ஆனா அவங்க மறிக்கிறதுக்கு முன்னாடி பேசினாங்க. எவ்வளவு அளவுக்கு அவங்களுக்கு சொன்னேன், விக்கிரகங்களை நம்புகிறது அது வீண் விருதா அப்படி சொல்லிட்டு. ஆனாலும் அந்த ஆர்சி பாரம்பரியத்திலேயே வாழ்ந்ததுனால அவங்க தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளவே இல்லை. அந்த ஆண்டவர் தான் செய்தார். ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். வாழ வேண்டியது நம்ம கையில இருக்குது.
மரண வழியும் ஜீவ வழியும் கர்த்தர் வச்சுட்டாரு. சாபமும் ஆசீர்வாதமும் இருக்குது. எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? அது புரியாதபடி எல்லாம் கர்த்தர் தான் செஞ்சுட்டார், வாழ்க்கையில சம்பவிச்ச எல்லாமே அவர் தான் சொன்னா என்ன பிரயோஜனம்? கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் நம்மை நியாயப்படுத்தும் போது ஆண்டவருடைய அந்த திட்டத்துக்கு இணங்கி வரவே மாட்டோம். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அவரோடு பிணைக்கப்பட வேண்டிய நாம எவைகளோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோம்? விக்கிரகங்களோடையா? இல்ல இந்த அவங்களோட நான் பிணைக்கப்பட்டிருந்தாதான் எனக்கு பொழைப்பே நடக்கும்னு நம்ம பிணைக்கப்பட்டிருக்கோமா? அவைகளை எல்லாம் விட்டு விலகணும்னு ஆண்டவர் சொல்றார். என்னோடு கூட என்னோட இணைந்து கொள். என்னுடைய சிந்தை உனக்கு வரட்டும், என் பாரம் உனக்கு வரட்டும், என் ஏக்கம் உனக்கு வரட்டும். அப்போ நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா விதமான நுக தடிகள், உன்னை அழுத்தி அழுத்தி எழும்ப முடியாம பண்ணுகிற பல சுமைகள் இருந்து நீ விடுதலையாக்கப்படுவாய். நான் உனக்காக எல்லாம் சிலுவையில செய்து முடித்திருக்கிறதை உன் கண்கள் காண ஏற்ற காலங்களிலே உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. எல்லாருடைய முகங்கள்ல இருந்து கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் பரலோகத்துக்கு போனாதான் இல்ல, இந்த பூமியில அவர் பலன் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனே, ஆண்டவரே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். அவரிடத்துல அவரிடத்துல கற்றுக்கொள்ளும் போது அவர்கிட்ட அங்க பாரங்கள்லாம் வச்சுட்டு அவருடைய பாரத்தை, கர்த்தருடைய பாரத்தை நாங்க ஏற்றுக்கொள்ளும் போது ஏசப்பா எங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள்னு சொல்லி பார்த்தோம். குறிப்பாய் அநேக நேரத்துக்குள்ள அழுத்துகிற பார சுமைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்குங்க தகப்பனே. நாங்க எழும்பி பிரகாசிக்கவே முடியாதபடியா அது நெசிச்சு போட்டுறது வாழ்க்கையை தகப்பனே. லௌகீக துக்கமானது ஆத்தும மரணத்தை கொண்டு வந்துருதப்பா. எத்தனையோ பேர் வியாதிகள் ஆண்டவரே, தாங்க முடியாத நரம்பு பிரச்சனைகள் ஆண்டவரே, மூல நரம்பு பிரச்சனைகள், இருதய பிரச்சனைகளால இதனால தள்ளுண்டு போகிறாங்க. இசப்பா, நாங்க அப்படி விழுந்து போகாதபடி எங்களை தூக்கி நிறுத்தும். உங்க நுகத்தை சுமக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை மென்மையாய் நடத்துவீராக, எங்கள் குடும்பங்களை நடத்துவீராக. எங்களுக்கு எங்களுடைய எல்லாவற்றையும் மறக்கத்தக்கதாக அநேக வாசல்கள் வழியாய் உமக்கு ஓட நாங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக காலடி எடுத்து வைக்க ஒரு அடி மட்டும் காண்பியும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதன் வழியாய் ஓட எங்களுக்கு பலன் தந்து ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.